الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் புனித ஹஜ்ஜு பெருநாள் ஈதுல் அல்ஹாவினுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறிது நேர உரைதான், அனைவரும் முழுமையாக கலந்துவிட்டு செல்லவும் என்ற வேண்டுதலோடு இன்றைய தினத்திலே நாங்கள் இருப்பதென்பது அல்லாஹ்வினுடைய ஒரு அருளாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஸமல் ஐயாமி இன்தல்லாஹி தபாரக வ தஆலா யௌமுன் நஹர் சும்ம யௌமுல் கர். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, உயர்வான அந்த அல்லாஹ்விடத்திலே நாட்களில் மிகவும் கண்ணியமானது இந்த யௌமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய துல்ஹிஜ்ஜாவினுடைய 10வது பிறை, அதற்கு பிறகு 11வது பிறைக்குரிய நாள். இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த யௌமுன் நஹர் என்கின்ற இந்த நாளுக்குரிய அந்த அர்த்தம் என்னவென்றால், அறுத்து பலியிடுதல். இந்த நாளிலே அல்லாஹினுடைய பெயரால் அறுத்து பலியிடப்படும், உயிர்கள் அல்லாஹுக்காக மாய்க்கப்படும் என்கின்ற காரணத்தோடு தொடர்புபட்ட பெயர் அது. எனவே இந்த நாளிலே அதிகமாக நாங்கள் உதுஹியா என்று சொல்லுவோம், சில பேர் குர்பானி என்று சொல்லுவோம். எப்படி இருந்த போதிலும் இந்த நாளிலே அல்லாஹினுடைய பெயரால் இங்கே அறுத்து பலியிடப்பட வேண்டும் இந்த உலகத்திலே என்பது அல்லாஹினுடைய ஒரு விதி. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த நாளிலே அந்த அமலை செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய உம்மத்தாகிய எங்களுக்காகவும் நபிகளார் ஒரு ஆட்டை பலியிட்டதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அதே போலதான் அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது, மறுமையிலே அல்லாஹு தாலா நபிகளாருக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரியதொரு அருள் தான் கௌசர் என்கின்ற அந்த நீர் தடாகம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அதனை நபிகளாருக்கு கொடுத்ததாக சொல்லிவிட்டு, இன்னா அஅதைனாக்கல் கௌசர், நிச்சயமாக நபியே நாம் உங்களுக்கு கௌசரை தந்திருக்கிறோம், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அதற்காக நீங்கள் அல்லாஹுவை தொழுது அவனுக்காக அறுத்து பலியிடுவீராக என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனவே எங்களுடைய இந்த நாளினுடைய மிக முக்கியமான ஒரு அமலாகவும் இந்த நாளினுடைய சிறப்பை அதிகப்படுத்துவதற்காகவும் எங்களுக்கு இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு அமலாகத்தான் நாம் இந்த விடயத்தை பார்க்கிறோம். இப்படியான இந்த அறுத்து பலியிடுதல் என்பது எதற்காக என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லும் பொழுது, அதிலே நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த வரலாற்று பின்னணியை அடிப்படையாக கொண்டும் நாம் அதனை நோக்கமாக கொண்டும் செய்கிறோம். அதனையும் தாண்டி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது சூரா ஹஜ்ஜிலே 34வது வசனத்திலே சொல்லுகிறான், வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், ஒவ்வொரு கூட்டத்தினருக்கும் இந்த அறுத்து பலியிடுதல் என்கின்ற இந்த கிரியையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கிறான். எதற்காகவென்றால், லியல்குரு ஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அல்லாஹு தாலாவால் வழங்கப்பட்ட இந்த கால்நடைகள் இவற்றினை அறுத்து அதன் போது அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா இந்த விடயத்தை எமக்கு கடமையாக்கி இருப்பதாக குர்ஆனிலே சொல்லுகிறான். ஃபஇலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய இறைச்சகன் ஒருவனே, எனவே அவனுக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே இந்த அறுத்து பலியிடுதல் என்பது மிகவும் சாதாரணமான ஒரு விடயம் அல்ல, இஸ்லாம் வலியுறுத்திய ஒரு விடயம். முன்னைய காலங்களிலே
முந்தைய நபிமார்களினுடைய காலங்களிலே இது நடைபெற்ற ஒரு விடயம். அதே போல அல்லாஹினுடைய பெயரை தாண்டி பிறருக்காக இது அறுக்கப்படும் பொழுது எம்மை ஷிர்கில் கொண்டு போய் ஆழ்த்திவிடும். எனவே அது அல்லாஹுக்காக மாத்திரம் அறுக்கப்பட வேண்டும். நாம் இங்கே அறுக்கின்ற அந்த பிராணிகள் ஆடோ மாடோ ஒட்டகமோ இந்த மூன்றிலும் அவற்றினுடைய பருமனை வைத்தோ அவற்றினுடைய தோற்றத்தை மாத்திரம் வைத்தோ அவை அல்லாஹுவிடம் கணக்கெடுக்கப்படுவது கிடையாது. லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா, நாங்கள் அறுக்கின்ற இந்த பிராணிகளினுடைய மாமிசமோ இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவது கிடையாது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், அந்த நேரத்திலே அல்லாஹுவிடம் சென்றடைவது இருக்கும் என்றால் உங்களிடம் இருந்தான அந்த தக்வா தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே இவற்றின் மூலமாக நாங்கள் விளங்க வேண்டியது என்னவென்றால், மிகப்பெரியதொரு அமலாக இஸ்லாம் எங்களுக்கு காட்டியிருக்கக்கூடிய இந்த அமல், அதிலே நாம் எங்களுடைய தக்வாவை அதிகம் பேண வேண்டும், இஹ்லாஸை நாம் பேண வேண்டும் என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான இந்த தருணத்திலே எங்களில் சில பேருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும். கிடைக்காதவர்கள் வருகின்ற காலத்திலாவது எங்களால் முடிகின்ற காலத்திலாவது இந்த அமலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஆசையை எங்களுக்குள் உண்டு பண்ணுவோம். எனவேதான் இப்படியான இந்த பின்னணியை நாம் எங்கிருந்து எடுக்கிறோம் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தில் இருந்து எடுக்கிறோம். உண்மையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த மிகப்பெரியதொரு சோதனை. இன்றைய காலத்திலே பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ மருத்துவ ஏற்பாடுகள் செய்தும் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே செலவழித்தும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்காதவர்களுக்கு தான் அந்த குழந்தை பாக்கியத்தினுடைய அருமை புரியும். அப்படியான சூழலில் தான் வயது முதிர்ந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த குழந்தை, அதனை ஒரு கட்டத்தை அடைகிறார். அந்த பிள்ளையை அறுத்து பலியிடும்படி அல்லாஹ்விடம் இருந்து கட்டளை வருகிறது. இது இலகுவான ஒரு விடயம் அல்ல, எம்மால் நினைக்கவும் முடியாத ஒரு விடயம். சில பேர் எங்களுடைய குழந்தைகளை ஒரு ஹாஸ்டலிலே வேறு ஒரு ஊரிலே தங்க வைத்து படிப்பிப்பதற்கு கூட, படிக்க விடுவதற்கு கூட மனம் விடாது. வீட்டோடு வைத்து செல்லமாக வளர்ப்போம். இப்படியான குழந்தையோடு இருக்கின்ற இந்த இரக்கம் என்பது இலகுவானதொன்று அல்ல. பல காலத்திற்கு பிறகு கிடைத்த ஒரு பொக்கிஷம், அதனை அறுத்து பலியிட ஒரு நபி முன் வருகிறார் என்றால் அவருடைய அல்லாஹ்வின் மீதான ஆசை, அல்லாஹ்வினுடைய அருளின் மீதான ஏக்கம் எவ்வளவு இருந்திருக்கும், அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு அடிபணிகின்ற அந்த தன்மை எவ்வளவு வலுவானதாக இருந்திருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இந்த ஹஜ்ஜு பெருநாள் என்பது வெறுமனே களியாட்டமோ கூத்துக்கான ஒரு நாளோ அல்ல. இந்த நாள் என்பது உண்மையில் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நாள். இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய 2 பெருநாட்களில் ஒரு நாள். எனவே இந்த நாளிலே நாம் அதிகமாக சந்தோஷமாக இருப்பதோடு ஹலாலான முறையிலே எப்படியெல்லாம் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமோ, எங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்துவோம். அத்தோடு எங்களுடைய இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்க்கையை நினைவூட்டுவோம், அவர்களினுடைய குடும்பத்தாரினுடைய அந்த தியாகத்தை நினைவூட்டுவோம். எங்களுடைய வாழ்வில் அதிலிருந்து சொற்ப விடயங்களையாவது கொண்டு வர முயற்சி செய்வோம். எங்களுடைய வீடுகளில் அது குறித்து நாங்கள் கலந்தாலோசிப்போம், வீடுகளிலே இதனை பற்றி பேசுவோம். எனவே இப்படியான ஒரு குடும்பத்தினுடைய தியாகத்தை தான் இந்த மாதம் முழுக்க நாங்கள் அதிகமாக பேச போகிறோம். அதனை சில பேர் செயற்பாடுகளின் ஊடாக கொண்டு வரப் போகிறோம். எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்மாதிரி மிக்க அந்த குடும்பத்தை போன்று எங்களுடைய குடும்பமும் மாற வேண்டும். எனவே அதற்கு முதற்கட்டமாக எங்களுடைய குடும்ப உறவுகளிடத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளை துடைத்தறிந்து எங்களுக்குள் இருக்கின்ற வக்கிரங்களை கோபங்களை எல்லாம் கலைத்துவிட்டு இறைவனுக்காக நாங்கள் மன்னிப்போம், மறப்போம், சேர்ந்து நடப்போம். நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுன், உறவுகளை பிரிந்து வாழ்பவன், துண்டித்து நடப்பவன், அவன் சுவனம் நுழைய முடியாது என்றார்கள். எனவே நாங்கள் செய்கின்ற எந்த பெரிய அமலாக இருந்தாலும் நாம் எங்களுடைய சுவர்க்கத்தை கேள்விக்குள்ளாக்க கூடிய சிறிய விடயமாக இருந்தாலும் நாம் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற அமல்களை எல்லாம் அவை தவிடுபொடியாக்கிவிடும், கேள்விக்குறியாக்கிவிடும். எனவே நாங்கள் எவ்வளவு பெரிய அழகான ஒரு இடத்திலும் ஒரு சிறிய ஊத்தை படுவதை, ஒரு
எவ்வளவு ருசியான ஒரு உணவு பாத்திரத்திலும் ஒரு சொட்டு நஞ்சு கலப்பதை நாம் விரும்ப மாட்டோம். என்னுடைய அழகான வாழ்க்கையிலே, சுவர்க்கத்திற்கான பாதையிலே எனக்கான தடைகள் ஒரு சிறிய விடயமாக கூட இருந்து விடக்கூடாது, என்னுடைய மறுமையை கேள்விக்கு உட்படுத்தி விடக்கூடாது என்றால் அதிலே மிக முக்கியமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய பகுதிதான் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய பகுதி. நாங்கள் அதிகமாக எங்களுடைய குடும்பத்தினரை சேர வேண்டும். எனவே இந்த நாளிலே அதிகமாக எங்களுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து நடக்க முற்படுவோம். எங்களிடம் இருக்கின்ற ஹதியாக்களை அவர்களுக்கு கொடுப்போம், அவர்களுக்கு உதவி செய்வோம். சிறார்களுக்கு எம்மால் முடியுமான விடயங்களை செய்து அவர்களை மகிழ்விப்போம். எங்களுடைய குடும்பங்களிலே நலவுகளுக்காக முயற்சிப்போம். அத்தோடு இந்த நாளிலே அதிகமாக இந்த நாள் சரி, இதற்கு அடுத்த 3 நாட்கள் சரி, கூடுதலாக நாங்கள் அல்லாஹுவை தக்பீர் சொல்லுவோம், கூடுதலாக தக்பீர் சொல்லுவோம். சில பேருக்கு வாழ்விலே தக்பீர் சொல்லுகின்ற சந்தர்ப்பம் தொழுகையிலும் கூட கிடைப்பதில்லை, தொழுகை இல்லாமல் வாழ்கிறோம். எனவே தொழுகையினுடைய விடயத்தில் கவனம் செலுத்துவோம், அல்லாஹுவை பெருமைப்படுத்துவோம். அதற்காகத்தான் எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை தந்ததற்கு பகரமாக நாம் அல்லாஹுவை தக்பீர் சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அல்லாஹ் எமக்கு நேர்வழியை தந்திருக்கிறான், பல நலவுகளை தந்திருக்கிறான். எனவே அல்லாஹுவை அதிகம் நாம் தக்பீர் சொல்லுவோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எனவே அன்பானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நாளை நல்ல முறையில் கழித்து இந்த நேரங்களிலே எங்களுடைய உறவுகளான பலஸ்தீன மக்களுக்காக அதிகமாக நாங்கள் துஆக்களிலே அவர்களை சேர்த்துக்கொள்வோம். அவர்களுக்காக நாம் அல்லாஹ்விடம் இறைஞ்சுவோம். நாங்கள் இங்கு சந்தோஷமாக இருந்தாலும் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அவர்களுடைய வாழ்வை கவனத்தில் கொண்டு, அவர்கள் உண்மையிலே வெற்றியாளர்கள் தான், நாங்கள் தோல்வியோ தெரியாது. ஆனாலும் நாம் இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையிலே அவர்களுக்காக கட்டாயமாக கையெந்த கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே அவர்களுக்காக எங்களுடைய தொழுகைகளில், சுஜூதுகளிலே, எங்களுடைய ஏனைய நேரங்களிலே அவர்களுக்காக அதிகமாக துஆக்கள் செய்வோம். அவர்களுடைய நலவுக்காக பிரார்த்திப்போம், முஸ்லிம்களுடைய வெற்றிக்காக பிரார்த்திப்போம். அல்லாஹு தஆலா எங்களுடைய அனைத்து நல்லறங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.